நல்ல பொங்கல் வச்சு அங்க உட்கார்ந்து வச்சுக்க. அந்த சபரிமலைக்கு போறவங்க எல்லாம் எல்லாரும் வருவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரசாதம் கொடுத்துட்டு அந்த 5-10 போடுவாங்க. அதெல்லாம் மூட்டை கட்டி இந்த சாமி வீட்டுக்கு வந்துடும். அப்படி பிச்சை எடுக்கிற சாமியா? பிச்சை எடுக்கிற சாமி கிடையாது. எவனோ கர்மம் பண்ணானோ அவனால இந்த சாமிக்கு என்ன புண்ணியம் செஞ்ச சாமிக்கு காணிக்க போட்டா அதனாலக்கும் புண்ணியம் கிடைக்கும். சரி சாமி. அதனால இந்த சாமி வந்து ஆகட்டும். இந்த சாமி சபரிமலைக்கு போனோம். எப்படி எல்லாம் பண்ணா நான் வந்து சாமி கேவலம் கிடையாது. எப்படி எல்லாம் ஒரு ஒத்தனம் சபரிமலைக்கு போனோம்னா கார்த்திகை மாதம் மாலை அணிந்து மார்கழி மாதம் எப்படி என்றால் தீபஜோதியை காண வேண்டும் என்று சபரிமலைக்கு போறாங்க. அந்த மாலை போட்டு இருப்பவர்கள் எல்லாரும் ஒரே மனதோட போக வேண்டும். அப்படி போகும்போது வழியில என்ன பண்றாங்க, ஒரு சாமியா ஏய் இந்த இருமொழிய புள்ளா கொஞ்ச நேரம் இருந்தா அப்படின்னு போய் என்ன பண்ணுது ஒரு சாமி அதுக்கே 2 சிகரெட் எடுத்து பிடிச்சிருது. குருசாமி வந்தா இல்ல குடிச்சிட்டு வந்துச்சா ஒன்னே எடுத்து என்ன பண்ணோம் ஜனமால வச்சுக்கோ, இப்படி வச்சுக்கோ. ஒன்னே கொஞ்ச நேரம் ஆகும். கொஞ்ச நேரம் இன்னொரு மலை ஏறி போவோம். அங்க போன உடனே கொஞ்சம் கூட இன்னொரு சாமி அந்த சாமி என்ன பண்ணோம் குருசாமி வந்தா எத்துங்க வச்சுக்கோ. இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்ல ஒருவனும் கார்த்திகை மாத மாலை அணிந்து மார்கழி மாத கோயிலுக்கு போகும்போது ஒருவர் சென்றாலும் அன்னவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு 1000 மக்களுக்கு புண்ணியம் கிடைக்குமா. அதனால என்ன பண்றாங்க, அவன் விருப்பத்துக்காக அவன் மாலை போட்டுட்டு போறான். நம்மளுக்கு என்னதான் இருக்குது. அதனால 10 வீட்டுக்காரர் என்ன பண்றான், முட்டை எடுத்துட்டு வந்து பெறலாம், கறி எடுத்துட்டு வந்து பெறலாம். அதெல்லாம் செய்யக்கூடாது. அதெல்லாம் தீங்கு. அவன் என்ன பண்றான், இவன் மாலை போட்டு என்ன பண்ணுவான், சாமியே சன்னமையா பாடுவான். அவன் அப்பதான் என்ன பண்ணுவான், பாத்துக்குவான் போயிட்டு 10 வீட்டுக்காரன் 2 வீடியோ காமிச்சு அவன் பட்டிக்காக அவன் சாமியே சரணம். இவன் நான் 2 வீடு எடுத்துட்டு வந்தான். அங்க எடுத்துட்டு போவான். இந்த தப்பெல்லாம் செய்யக்கூடாது. அதுக்காக இந்த சாமி எடுத்துக்காக சரி சாமி வந்திருக்கிறது. ஆமா சரி இந்த சாமி போயிட்டு வரட்டா. சரி சாமி போயிட்டு வரட்டா. சாமியே
சாமி மகாபிரபே. எப்படி ஆமா, இன்னக்கம் இது இது எப்படி என்றால் அந்நாளிலே ராஜர் கூடிய ராஜ்யசபை, ராஜ்யம் கூடினார் ராஜ்யசபை, ராஜசபை தேவர் கூடிய தெய்வச்சபை. தீவசபை இந்நேரத்தில் நீங்க மக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய மாபெரும் மக்கள் இது மாபெரும் மக்கள் சபை. ஆமா, மக்கள் சபை மக்கள் சபை. இந்த மக்கள் சபைக்கு முன்பதாகத்தானே நான் வந்திருக்கின்றேன். ஆமா ஆமா. நான் யார் யார்? என்னத்தை சேர்ந்தவன். ஆமா. என்னுடைய பேர் என்ன சரி, என்ன? நன்றாக தெரியுமா? எனக்கு தெரியும். எப்படி என்றால் உன்னுடைய அறியாமல் இருக்கக்கூடிய மந்திரி தான். ஆமா. எனக்கு தெரியும். நீங்க அமர்ந்திருக்கக்கூடிய சிறியோர் பெரியோர் தாய் தந்தைமார்களுக்கு தாங்கள் யார் என்று விளக்கத்தை சொன்னால் அனைவரும் புரிந்து கொள்வார்கள். ஆமா ஆ. தெரிவிக்க வேண்டும். அப்படியே அது தெரிவிக்கிறது. ஐந்து பேர்கள். பாண்டிய மகாராஜனுக்கும் ஆமா, குந்தம்மா தேவிக்கும் குந்தம்மா தேவிக்கும். கர்ப்ப சோதரனாகத்தானே தரித்து வரும்படியாகத்தானே ஆமா. என்னுடைய பேராகத்தானே ஆ. முதல் பிறந்தவன் ஆ. தர்மச்சந்திரமூர்த்தி. ஓ, தர்மச்சந்திரமூர்த்தி. ஆமா. ஆ. மற்ற காரணம் சொல்லுங்கள் ஐயா.
குருநாடா குருகுலமா ஆமா புத்திமக்கள் ஐவராஜாக்கள் ஐவராஜாக்கள் ஓர் கோடாக போட்டு விட்டால் ஆ, அந்த கோடியை மீற மாட்டோம் ஆ, எங்களுடைய குலம் குலமாக விட்டது ஆமா ஆ, அதாவது கோடு மீறாமல் ஆ. குருகுல பாண்டவர்கள் ஓ தங்கள் அது மட்டும் இல்லை ஆ, சத்தியமாக செய்து விட்டால் ஆ, அந்த சத்தியம் மீறி போக மாட்டோம் போக மாட்டேன் சத்தியம் தவறாமல் ஆ, சந்திரிக்குள்ள யுவராஜாக்கள் ஐவராஜாக்கள் ஆமா ஆ, அப்படி இருக்கும்போது ஆமா காரணம் ஆ, சொல்ல வேண்டாம்